Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நச்சுகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கிற இந்த கர்ம உறவு முடிவுக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான அறிகுறிகள் என்னென்னங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உறவை மியூச்சுவலாக க்ளோஸ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருக்காது. அதாவது நார்சிசிஸ்ட் உங்களுக்கு பண்ண துரோகத்தை எல்லாம் அவங்க வாயால் ஒத்துக்கணும், மன்னிப்பு கேட்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க வாயாலேயே இந்த உறவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு அவங்களே சொல்லணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புகள் உங்ககிட்ட இருக்காது. நச்சுகளுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. செஞ்ச தப்பை உணர்றதுக்கு அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இந்த தெளிவு கார்மிக் ஃப்ரீடம்கான ஒரு அறிகுறி. அடுத்த அறிகுறி, நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து இமோஷ்னலாக டிட்டாச் ஆகிடுவீங்க. அவங்க உங்கள் நினைவுகள்லேருந்து மொத்தமாக காணாமல் போயிடுவாங்க. அவங்க பேரை கேட்டாலும், இல்லை அவங்கள பற்றி யாராவது பேசினாலும், இல்லை அவங்கள நேரில் பார்த்தாலும் உங்களுக்கு எந்த விதமான சலனமும் ஏற்படாது. அடுத்த அறிகுறி, அவங்கள பற்றி எந்த கேள்வியும் உங்கள் மனசில் இருக்காது. அவங்க ஏன் இப்படி இருக்காங்க, அவங்களால எப்படி இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்க முடியுது, அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க திருந்துவாங்களா இல்லை கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டாங்களா, இந்த மாதிரி எந்த ஒரு கேள்வியும் உங்கள் மனசில் இருக்காது. அவங்கள பற்றி நல்ல விதமாகவும் யோசிக்க மாட்டீங்க, கெட்ட விதமாகவும் யோசிக்க மாட்டீங்க. அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அதுதான் அவங்களோட இயல்பு அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அடுத்த அறிகுறி, நீங்கள் உங்கள் மேலேயும் உங்கள் லைஃப் மேலேயும் உங்கள் ஃப்யூச்சர் மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. உங்கள் உடம்பும் மனசும் ஹீல் ஆகும். தூக்கம், சாப்பாடு எல்லாமே இயல்பு நிலைக்கு திரும்பிடும். குரானிக் டென்ஷன் இருக்காது, ஆங்ஸைட்டி இருக்காது, மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும், ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த அறிகுறி, மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தவிப்பு உங்ககிட்ட இருக்காது. யாருக்கும் எதையும் புரிய வைக்கணும் அப்படின்னும் நீங்கள் ட்ரை பண்ணவே மாட்டீங்க. மற்றவங்களோட அங்கீகாரத்தையும் ஒப்புதலையும் தேட மாட்டீங்க. உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிறவங்கள பற்றி நீங்கள் கேர் பண்ணிக்கவே மாட்டீங்க. அடுத்த அறிகுறி, நச்சுகள் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட இருந்து விலகி போயிடுவாங்க. நச்சுகளுக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அவங்களாவே உங்ககிட்ட இருந்து விலகி போயிடுவாங்க. மொத்தத்தில் நச்சுகளோட தொல்லை உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கிடச்சிடும். மிராக்குலஸாக நல்ல நல்ல மனுஷங்க உங்கள் லைஃப்குள்ளே வருவாங்க. உங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்த அறிகுறி, நச்சுகள் மேலே உங்களுக்கு இருந்த கோபமும் பழி உணர்வும் காணாமல் போயிடும். அவங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமாவை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அவங்க இப்படி ஆனதுக்கான காரணத்தை புரிஞ்சுப்பீங்க. ஆனாலும் அவங்களோட அப்யூஸை டாலரேட் பண்ண மாட்டீங்க, எனேபிளும் பண்ண மாட்டீங்க. அவங்க மேலே உங்களுக்கு அன்பும் இருக்காது, அதே சமயத்தில் வெறுப்பும் இருக்காது. தெளிவான புரிதலோடையும் கம்பேஷனோடையும் அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருப்பீங்க. அடுத்த அறிகுறி, விக்டிம் மோடில் இருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்துட்டு த்ரைவிங் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவீங்க. உங்களுக்கு நடந்த அப்யூஸை மறக்க மாட்டீங்க, மறுக்க மாட்டீங்க. அதே சமயம் அந்த அப்யூஸ்குள்ளே மென்டலி ஸ்டக்காகி கிடக்கிறதையும் விரும்ப மாட்டீங்க. உங்களோட பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையும் உங்கள் பவராக மாற்றி உங்களை ஸ்ட்ராங்காக ரீபில்ட் பண்ணுவீங்க. அடுத்த அறிகுறி, மென்டல் பீஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. செல்ஃப் ரெஸ்பெக்டை எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அன்ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுவீங்க. அடுத்த அறிகுறி, உங்கள் மனசில் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் ரொம்ப கிரவுண்டடாக இருப்பீங்க. உங்கள் மனசு அலைபாயாமல் ஒரு நிலையில் இருக்கும். யாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவும் ப்ளீஸ் பண்ணுறதுக்காகவும் உங்கள் வாழ்க்கையை வாழாமல் உங்களோட இமோஷன்ஸ்க்கும் தேவைகளுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை சார்ந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கான அந்த ஒட்டுமொத்த பவரும் உங்ககிட்ட மட்டுமே இருக்கும். உறவுகளை இழந்துடுவோம் அப்படிங்கிற பயமோ இல்லை தனியாயிடுவோம் அப்படிங்கிற பயமோ உங்ககிட்ட இருக்காது. மற்றவங்க கூட இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த இல்யூஷன்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. தனிமையை ரசிப்பீங்க. யாருமே உங்கள் கூட கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க,
நீங்கள் மட்டும்தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு துணையாக இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த உண்மை உங்களுக்கு புரியும். உங்ககிட்ட தெரிகிற இந்த மனநிலை மாற்றங்களை வச்சு நச்சுகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த அந்த கர்ம உறவு முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.